ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே சொல்கிறேன், உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இதான் சார் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு கேவன் கூட தரலன்ட்டு. இப்போ வர நடிகர் எல்லாருமே வந்து கேரவன் இல்லாமல் ஷூட்டிங்கே போகிறது கிடையாது. 4 வருஷத்தில் மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான்னா யாரோ ஒருத்தன் இங்கேயே ஏமாந்துக்கிட்டு இருக்கத்தான் செய்கிறான். இப்போ அதனால நம்ம வந்து சொல்லாமல் விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம அவரும் டிசைனர் தான் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா டைம் இல்லை அதை டிசைன் பார்த்து லாக் பண்ணுறதுக்கெல்லாம். தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நீயே பார்த்துட்டு பண்ணிட்டேன். அவன் ஃபைனல் பண்ணி அவர் எப்போன்னு போனால் எப்போ வந்து ஒரு 6 மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா 1 ஏக்கருக்கு 25,000 தராங்க. 6 மாதத்துக்குள்ள நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும். கரும்பாக இருந்தால் 50,000 தராங்க 1 ஏக்கர். ஸோ இது வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் பேப்பரில் படிக்கிறேன், விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது எனக்கு புதுசாக இருந்தது. நேரடியாக நான் அந்த நபர்களை சந்தித்தேன். அதை சந்திச்ச பேசுறது அவரை வந்து ரொம்ப ரொம்ப இக்ரீட் பண்ணி டோட்டலாகவே அவர் காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்து இருக்கு. தமிழ் சினிமாவில் தான் அது அதிகமாக நடக்குது. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இல்லை நீங்கள் வந்து சார் கதையோட வாழ்வியல் வந்து வயலம் சார்ந்த இடம், அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த தலைப்பு சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி விவசாய படங்கள் நிறைய வந்திருந்தாலுமே ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்தலன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ என்னவோ, ஸோ அதுக்காக தான் அந்த டைட்டில் நான் வச்சுருந்தேன். நல்ல விஷயம். நான் மருதம் படத்துக்கு பாலைவனச்சோலை படத்துல பாட்டுல பார்த்த கதாநாயகி மாதிரி இருந்தவங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்க சார்? ஆளானாலும் ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதில் வந்து சுகாசினி மேடம் இருப்பாங்க, எங்கள் சீனியர் தான். அந்த மேடம் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டில் ஒரு 2-3 க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன். அந்த பாட்டில் அந்த க்ளோஸ்அப் 2-3 ஷாட்டு தான் இருக்கும். அது இவங்களை பார்த்தப்போ ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் இருந்தது. அது எத்தனை பேருக்கு அது சரியாக படிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணேன் சார். இதான் சார் பேசும்போது சொன்னாரு, அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன பண்ணீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல? அந்த அரிய பெரிய சாதனைகளை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வழக்கமாக எப்படி இருந்தேன்னா அப்படி இருந்தேன். அவர் எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல. வேலூர்லேயே பிறந்து வளர்ந்து அங்கிருந்து இங்கே சென்னைக்கு வந்தவன். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் ஏதோ வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்கு. நான் அங்கிருந்து தான் வந்தேன். நான் என்ன கரெக்டாக போயிருக்கேன். அது பாருங்க, அதுதான் நீங்கள் தான் அங்கே மக்கள் வாழத்தானே செய்கிறாங்க. இங்கேருந்து போயிட்டு எங்களால் இருக்க முடியலன்னு தான் சொன்னேன் தவிர அங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லலை. நான் தான் வேஸ்ட்டாக போயிட்டேன். என்னால் அது தாங்க முடியல. ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே சொல்கிறேன், உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இதான் சார் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு கேவன் கூட தரலன்ட்டு. இப்போ வர நடிகர் எல்லாருமே வந்து கேரவன் இல்லாமல் ஷூட்டிங்கே போகிறது கிடையாது. நீங்கள் இது மாதிரி புதுசாக ஒரு ரூட் எடுத்து போயிட்டீங்கன்னா புதுசாக வர ஹீரோக்ஸ் எல்லாம் பெரிய கஷ்டமாயிடாதா? எல்லாமே இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக என்னென்னா, நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்ல, நான் கேட்கவே இல்லை. அவங்களும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல. என்னென்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதில் இருக்கிற தொகையை வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. யூனிட்டில் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கேட்கல. ஏன்னா அவங்க தெரியுது இல்லை, அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. சரி, அதையே நம்ம போய் ப்ரெஷர் கொடுப்பானே அப்படிங்கிறதுனால தான் அது கேட்கல. சார் இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாமே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி முடித்த உடனே அவரை தவறாக பேசுறது, அவரை வந்து ரொம்ப ரொம்ப இக்ரீட் பண்ணி டோட்டலாகவே அவர் காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கு. தமிழ் சினிமாவில் தான் அது அதிகமாக நடக்குது. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இல்லை நீங்கள் வந்து சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல, நிறைய நான் பார்த்துருக்கேன். காமன் மேன் நிறைய மனிதர்கள் வந்து உதவுறாங்க. அதனால அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ இல்லை, ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல போன போதே இவங்களை தப்பாக பேசுகிறாங்க. இதுவும் நடக்குது சமூகத்தில். அது நடக்கத்தானே செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இது உண்மையா பொய்யாங்கிறது மீறி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவணும்னு நினச்சா, நான் பிரதிபலன் சொல்கிறாங்கல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்போ கொடுக்கறதுல வந்து அவங்க சொன்னா இது பண்ணா அதை விட்டுருங்க, நம்ம செய்கிறபடி செஞ்சுட்டு போவோம். ஆம்புலன்ஸ் வந்து
டொனேஷன் பண்ணா கூட இந்த ஆம்புலன்ஸுக்கே ஒரு பெரிய விஷயத்த வந்து போர்ட்ரேட் பண்ணி தப்பான ஒரு 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 நல்ல ஒரு நல்ல ஆளுன்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து தவறாகவும் அவரை வந்து காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதில் தெரியலண்ணா. விதார் சார் ஹீரோயின் பேசும்போது சொன்னாங்க சீனியர் நடிகர்னு. நீங்க ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்த மாதிரி பேசுறது. அதுதான் சொல்றேன் நான். இல்ல நான் அப்பயே சொல்லிட்டேன் சார்ட்ட, என்ன எப்படியே அனுப்பிச்சிருங்க, ரெடியா தான் இருக்கு அப்படின்னு. ஐயோ இல்ல இப்ப பாருங்க வந்துட்டாங்க. வயசுல சொல்லல, நீங்க வயசுலயும் சொல்லலாம். வயசுல சொல்லல. எனக்கு வந்து நான் இதுதான் என்னோட செகண்ட் படம். ஆனா சார் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சீனியர்னு சொல்லுவோம், அவ்வளோதான். வயசுல சொல்ல, வயசுல என்ன ஒரு 30 இருக்கு. ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் பண்றதுல ரொம்ப இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்ல விரல விட்டு எண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் நீங்க நம்பர் 1ல இருக்கீங்க. மைனாலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்குள்ளேயே போயிடுறீங்க. எனக்கு ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் தான் நினைவுப்படுத்தேன். கொஞ்சம் மிகைப்படுத்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். அவர் பண்ற கேரக்டர் ஒண்ணுமே வந்து ஜெம். மைனாலேருந்து பார்க்குறேன். மருதத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்சதில் என்ன காரணம்? உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னது? என்ன கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஃபைனல் தீமா? இல்லை கண்டிப்பாக இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ படத்தில் வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன எதுக்காக போகிறேன்னா என்ன ஆனாங்கிறது. ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னா, இந்த கதையை நான் ஒத்துக்கிட்டது காரணம், நான் இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு விவசாயம் நல்லா இருக்குது, ஆனால் நான் விவசாயம் பண்ணதில்லை. பண்ணுறாங்க, நான் இப்போ எனக்கு நிலம் இருக்குது, விவசாயிகளை பார்த்துருக்கேன். அப்புறம் பேப்பரில் படிக்கிறேன், விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது எனக்கு புதுசாக இருந்தது. நேரடியாக நான் அந்த நபர்களை சந்தித்தேன். அது சந்தித்த போது எனக்கு சொல்லணுங்கிறது, இந்த படத்தில் நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது. அது எனக்கு உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது. சார் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு அந்த 100 ரூபா திருப்பி வரலைங்கிறது நானே அழுதுருக்கேன். அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய வலி. பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தாலும் ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால் அடுத்த ஸ்டெப்பு நடக்க முடியாது. அவனுக்கு வெறும் பணம் நினைப்பீங்க, ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாமா நண்பன் அப்பா இவன் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஆமாம், அது அந்த பிரச்சனை இருந்தது, அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சார் ஏகுணம் சார் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உங்க படத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து அதே சமயம் இன்னைக்கு வந்து கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமா வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடனை வந்து விவசாயிகளால் கட்ட முடியலன்னா அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க்ல உள்ளவங்க தான் வந்து அவங்கள வந்து அதிகமா வந்து கையகப்படுத்துறாங்க. இதை எப்படி நீங்க சொல்லிருக்கீங்க இந்த படத்துல? ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கான்ஃப்ளிக்ட், கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேற ஒரு விஷயம். பட்டு நான் விவசாயம் அந்த நில சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை. ஸோ ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ, லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு இப்போ இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும். அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன். ஒரு 6 மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு 25,000 தராங்க. 6 மாதத்துக்குள்ளே நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும். கரும்பாக இருந்தால் 50,000 தராங்க ஒரு ஏக்கருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுறது. நானும் வாங்கியிருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நெல் அறுத்துருவோம், கமிட்டியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம், காசு வரும், நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வட்டி கிடையாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசலை. இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு கோர் கான்ஃப்ளிக்ட்டு, அது இங்கே சொல்ல முடியல. ஸோ இது சம்மந்தமாக இல்லை, அது வேறு. டேரக்டர் சார், எங்கள் படம் சிம்பிள், நீங்களும் சிம்பிள், கூட நடித்தவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க. அது எல்லாங்களுக்கு ஓகே. அது மருதம் படத்தில் ஒரு டைட்டில் கூட ஏன் சிம்பிள்? ஏன்னா அது ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு படத்தோட ஃபாண்ட் என்ன எப்படி வைக்கிறவங்களோ அந்த ஃபாண்ட்டில் தான் படமே போகும். ஏன் இவ்வளோ சிம்பிளான ஃபாண்ட்டு? நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது சாதாரண ஒரு கதை. இதில் எந்த ஒரு கிம்மிக்ஸோ அதெல்லாம் எதுவும். உங்கள் பேர்லாம் நல்லா வச்சுருக்கீங்க, படத்தோட பேர் சார் இந்த டிசைன் விஷயத்தில் நான் எதுவும் தலையிடல சார். என்னுடைய கோஆர்டினேட்டர் செல்வம் இங்கே இருக்காரு.
அவரும் டிசைனர் தான் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா டைம் இல்லை அதை டிசைன் பார்த்து லாக் பண்ணுறதுக்கெல்லாம். தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நீயே பார்த்துக்கு பண்ணிட்டேன். அவன் ஃபைனல் பண்ணி அதோட எப்போன்னு போனால் எப்போ வந்து டெட் எண்ட் இருக்கோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாதுன்ற சமயத்தில் தான் என் கண்ணிலே காட்டுவான். அப்போ எனக்கு கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. வேறு வழி இல்லாமல் அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை சார். இதான் சார், இந்த விவசாயத்தை பற்றி நிறைய படம் வருது. விஜய் சார் கூட கத்தின்னு எடுத்தாரு. விவசாயிகளுடைய கஷ்டங்களை பற்றிலாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வருது. எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு. அதனால வந்து அரசாங்கம் மாறுதா, பேங்க்காரங்க மாறுதாங்களா, இல்லை கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா, விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அந்த மாதிரி படங்கள்? ஒன்றும் இல்லைண்ணா, இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு, 14 நம்பர் இருக்கா, காலத்திற்கு 14 நம்பர் இருக்குது, அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானே யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன். அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வருது. சார் பின்னாடி திரும்பி பாரு சார், சார் 22 நம்பர் இருக்குது சார். சார் 22 இருக்கா சார், 15 16 இருக்கும், 14 இருக்கும். இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க ஃபோனை கட் பண்ணுங்க, ஏன் பேசுகிறேன், எனக்கு பேச ஜாலியாக இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் திட்டான். நான் திட்டிட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது நடந்து இது எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷமாக 3-4 வருஷமாக அது இருக்குது. ஆனால் 4 வருஷத்தில் மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான்னா யாரோ ஒருத்தன் இங்கேயே ஏமாந்துக்கிட்டு இருக்கத்தான் செய்கிறான். இப்போ அதனால நம்ம வந்து சொல்லாமல் விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம ஷேர் பண்ணுறோம். நானே என் நண்பர்கள் சில விஷயங்கள் இப்போ அடிக்கடி இந்த பேங்க்கில் வந்து இப்போ அதெல்லாம் இல்லை, மெசேஜை தொட்டால் போதும் காசு போயிருங்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம். இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தால் பார்க்காதீங்கன்னு. அது மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான். இது ஒட்டுமொத்தம் மாறிடுமான்லாம் கிடையாது. இப்படி ஒரு 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 பிரச்சனை நடந்தது. அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாமேங்கிறது தான். சார் இதான் சார், அது மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநந்தன் சார்லாம் மியூசிக் அவ்வளோ பிரமாதம். பெரிய பெரிய டேலண்ட் சிட்டிசன் சரவண சுப்பையா இருந்தால் இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி அதை பார்த்து பண்ணுறீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க. அப்படி பண்ணிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலைன்னா, ஏன்னா நீங்கள் சினிமா வந்து 10 படம் ஒன்றா வருது, அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி? ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆகிட்டீங்க மைனாவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். நான் கூட மைனா விதார்த்துங்கிறது மருதம் விதார்த்தா மாறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அந்த அதுக்கு என்ன முயற்சி, என்ன உங்களுக்கு குழுவுக்கு என்ன உங்க பரிந்துரை? ஒன்றுமே இல்லை, இப்படி போராடிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது விடிவு காலம் வருமானு. இப்போ அவர் சொன்னார்ல 26 வருஷமாக ஒருத்தன் காத்திருக்கிறான் டைரக்டர் ஆகணும்னு. அது மாதிரி எங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நடக்கும். ஆனால் இப்போ சமீபமாக பார்க்கும்போது சின்ன படமாக இருந்தால், நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேருது, ரீச் ஆகுது. நீங்களும் பாராட்டுறீங்க, பணமும் பெருசாக வருது. அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் தயாரிக்கிறாங்க. நம்புவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு, சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து. அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும். சார் வந்து SRMல ப்ரொஃபஸர். சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க, அடிக்கலாம் போகிறாங்க, திட்ட போகிறாங்க, என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி. அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஹீ மேட் மீ ஃபீல் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அரூர் பிரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் விதார்த் சார், சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஹீஸ் அன் அமேசிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். சாரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கே இருந்த பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதில் ஐ எம் ஸோ ஹாப்பி.
அண்ட் சார் இஸ் அன் லிட்லி அமேசிங் ஆக்டர், நான் சொல்ல வேணாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார், ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ. ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம், சம்மரில் எடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு. ஐயோ, அந்த வெயிலில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார், மியூசிக் டைரக்டர். ஐயோ சார், என்ன சார், சான்ஸே இல்லை சார், ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது, நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் மேஜிக்கலாக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நீங்கள் எப்படி அந்த செகண்ட் படத்துலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேறு மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அதே மாதிரி சொல்லும்போது, அம்மானு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன். ஸோ அப்படி வரும்போது நான் எல்லாம் வந்து என்னோட அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறாங்க, எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு. இதில் இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, ஸ்கோப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி, ரொம்ப சினிமேட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க. அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாரும் October 10th தியேட்டரில் வந்து பார்க்கணும். எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி. இருக்காருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல. அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம் அந்த படத்துலேருந்து என்னை செகண்ட் ஃபிலிமுக்கு ஆப்ட் பண்ணதுக்கு, ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ரக்ஷனா, ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், லைக் ஸ்பாட்டில் வந்து. அண்ட் வித்தார்த் சார் பற்றி சொல்லணுன்னா, லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே அவரோட காம்பினேஷன் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரோவைசேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே. அண்ட் செகண்ட் ஃபிலிமில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லாருமே October 10th தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். ஃபஸ்ட்டு நன்றி வந்து, இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன். அவர் தான் வந்து கஜேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. நான் கதை கேட்டபோது நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்கள் லைஃப்பில் நடந்ததா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா, இல்லை உங்கள் கற்பனை கதையான்னு. இல்லை, என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு. என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு. அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன். இது ஒருத்தரை சார்ந்து இல்லை, மொத்தம் அங்கே ஒரு 3-4 பேரை சந்தித்தோம். 3-4 பேரை சந்தித்த போது அவங்க அதோட வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம். இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர், அவர் வந்து ஃபோன் பண்ணார், இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு. ஏன் என்ன விஷயம் அப்படின்ன போது, இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார். அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது. அந்த சீனை அவர் சொல்கிறார். எனக்கு ரொம்ப
இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க, பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம், இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு இல்லைன்னு சொல்லி நகண்டு போயிருப்போம். ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை, படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது. அப்படி தான் இந்த படம் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மாறன், முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன். அவர் அப்போ தான் ஜேபேபி படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவரை ஃபோனில் 2-3 டைம் பேசியிருக்கேன். இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசினேன். அப்போ நான் சொன்னேன், நம்ம 2 சேர்ந்து ஒரு கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு. அப்போ கேட்ட கதை இது. அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார், இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா, நீங்கள் மாறன்கிட்ட பேசுங்க, கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் வந்து பணத்தை அதுக்கு அடுத்த படமாக பார்ப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு. மாறன் கதை கேட்டு பிடிச்சது. அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. வந்து நாங்கள் பேசி சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. மாறன் வந்து ஜெயபேபி மாதிரி இதுலேயும் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுருவார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதனால் மாறன் அண்ணாக்கு வந்து இந்த டயத்தில் நான் இன்னைக்கு வரல இல்லை, அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னவொன்னே வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு, ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப தேவை, அது ஒரு முக்கியமானது. அப்புறம் ரக்ஷனா வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு, ஒரு குழந்தைக்கு அம்மா, அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்கள் உங்களுக்கு செய்யல அப்படின்னு. எனக்கு தெரியல, நீங்கள் பாருங்கள் யாரும். நாங்கள் வேற எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு இவர் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏங்க அது ஸ்கூல் படங்க, அது சின்ன பொண்ணு, அது எப்படிங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நேராக பார்த்தீங்க. இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு. அப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு. இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனால் அவங்க ரொம்ப கிளவர். எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க. ரொம்ப க்ளீனாக வந்து 2வது படத்துலேயே நான் தாயார் நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் யாராவது கேட்பேன்னா நீ கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறாங்க. ரொம்ப, ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல, ஆக்டிங்க்கு வந்து நம்ம ஆக்டர் அவ்வளோதான், அது இந்த இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணல, ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடித்ததுக்கு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க, உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப எங்களையெல்லாம் விட அந்த பையனை சொல்லணும், அது இயக்குனருடைய பையன். ஆக்சுவலி வந்து எல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை கூட்டு வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்படி பேசணுங்கிறது ஒன்று தெரியும். இவன் பார்த்தீங்களா, அவன் பாட்டு எதாவது சட்டையை கிழிச்சிட்டு இப்படி தான் பார்ப்பான், ஏதாவது சும்மா இருறனா கூட கேட்கவே மாட்டான். ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது, எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான், ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான். அதை வந்து உனக்கு தான் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த டயத்தில் கூட என்னடா நைட்டுலாம் ஷூட் நடக்கும், சொன்னதை கேட்க மாட்டான்னு கூட நமக்கு தோணும். டைரக்டர் இல்லை சார், அவர் வந்து குழந்தைய விட்டால் படமே வேண்டான்னு கூட போயிடுவார், அவ்வளோ பாசம் குழந்தை மேலே. சரி எடுக்கிறாருன்னா, ஆனால் எடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான். அப்புறம் இயக்குனர் சரவண சுப்பையா சார், அவங்க வந்து அந்த கதையோடைய அது பீக் டயத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு சாரை வந்து நான் ஆக்டராக சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும். திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்கார், அப்படியே இருக்கார். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அருள் வல்ல இல்லையா, அவர் ரொம்ப ஏன்னா இந்த ஊரில் வந்து அவரை தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஏப்ரல் மேல, வெள்ளூரில் வெயில் கேட்கவே வேணாம், வறுத்து உட்கார வச்சிருக்கு. அந்த இடத்துல அவர் கேமராவை எடுத்துட்டு, நாங்களாம் கூட ஷார்ட் முடிஞ்சோன்னே ஒழுங்க இடம் இருக்காது, இல்லைனாலும் ஒரு மைண்ட்லேயே ரிலாக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வெயிலில் வந்து அப்படி எடுத்தது வந்து ஒளிப்பதிவோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதனால் அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர், அவரும் வந்து எடிட்டர் ரூமில் தான் இருக்கணும், இல்லை ஸ்பாட் எடிட்டிங் இருக்கணும். ஸ்பாட் எடிட்டர் இல்லை, ரூமில் தான் எடிட்டிங். ஆனாலும் அவர் வந்து டெய்லி ஷூட்டில் வந்து உட்காந்துருவார். ஷார்ட் அப்படி கேமரா பக்கத்தில் இருந்து என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அதனால் ஈஸியாக முடிஞ்சு படம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சு கிளம்பும்போது காப்பி ரெடி, எடிட்டிங் முடிச்சிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப அழகாக பண்ணார். எடிட்டருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வந்து இதில் செட்டு இல்லைன்னாரு, செட்டு மட்டும் போகிறது இல்லை ஆர்ட் டைரக்டர். அந்த அடிச்சிட்டாங்களா செட்டு மட்டும் இல்லை, அதை வந்து ரொம்ப இயல்பு மாறாமல் அந்த ஊரில் இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு மாறாமல் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறது இருக்குல்ல, ப்ராப்ஸ் வேற இடத்துல இருக்கும், அதை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும், இல்லை இங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டோட வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணார் தாமு சார். அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி நானும் அவங்க இல்லை, அவங்கெல்லாம் வந்து நானும் அப்படி தான் இருந்தேன். ஏதாவது யாராவது ஒரு மேடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் நம்மளை கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. அவங்க வந்து கூப்பிட்டோன்னு வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க. அதுலேயே கேட்டேன், அன்பழகன் சார் படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன், அந்த படத்துலேயும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு சீன் தான் பண்ணாங்க, ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. யாரும் கேட்டாமல் இந்த படத்தில் நான் சொல்ல, அவர் டைரக்டரே அதில் ஒர்க் பண்ணவங்க கூப்பிட்டுருந்தாங்க. இந்த படத்துலையும் ஒரு நல்ல ரோல், ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்குது. இல்லை எனக்கு தேங்க்ஸ் இல்லைங்க, டைரக்டர் தான். அதனால அவங்களுக்குமே நன்றி. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எங்கள் இசையமைப்பாளர், ரொம்ப பிரமாதமான, ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிச்சு எடுத்திருப்பார். அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை. ஏன்னா ஒரு என்னதான் நடித்தாலும் அந்த கோர்வையை அழகாக வந்து பின்னணி இசை சேர்க்கறதில்ல. பாடல் தலைவன் பிச்சிருவார், ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். அதை ரொம்ப அழகாக கையாண்டிருந்தார். இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணும்னு கேட்குறேன் தலைவா, அவர் நீங்கள் நேராக வெள்ளித்திரையில் காண்கன்னே சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னா அதில் வந்து ஒரு டீசர்னு ஒரே ஷாட் ஒன்று பண்ணியிருப்போம், சும்மா நடந்து வரதை. அது அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு 1000 பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கதையே சொல்கிறாங்க. அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அதில் போட்ட ஒரு சின்ன விஷயங்கள். ரொம்ப நன்றி தலைவா, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் வந்து ஊரில் வந்து நான் அங்கே உள்ள அவர் ஃப்ரெண்டு மேனேஜர்னு நினச்சேன், நீதி. ஆனால் அவர் கவிஞர்னு இப்போ தான் தெரியுது. திடீர்னு இன்னைக்கு வந்து ஏற்றுறாங்க. ரொம்ப தலைவா உங்களை அங்கே பார்த்தோம், ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுவீங்கன்னு தெரியாது, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க. நான் கூட நீதி எங்கே அவரை காணணும்னு நினச்சான்னு எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். இல்லை எனக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை, சொல்லியிருந்தாலும் ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு. அங்கே ஷூட்டிங்கில் இருப்பார் அவர். ஸோ ஊருக்காரர்னு நினச்சேன், இங்கே வந்து அவர் அங்கேருந்து பாடல் எழுத ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம். நன்றி கவிஞர் நீதிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன விட்டேன், அதுதான் தலைவர் தான் விட்டார். எங்க உங்களை விட்டுட்டேங்க, அவர் பக்கத்தில் சொல்றாரு. அதான் அவர் வந்து ஊமையா சொல்றார், இந்த பேரை விட்டேன், டைரக்டர்ப்பா டைரக்டர் என்ன சொல்லு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதை வந்து என்னன்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு நான் எந்த வசதியும் அந்த படத்தில் வந்து கேட்கல, அவங்களும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நடந்துருச்சு. நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும். ஏன்னா மாறன் வந்த அன்னைக்கு ஒன்று சொன்னார், நீலாம் பழைய பிசியா அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறேன்,
சினிமா எப்படி மாறிடுச்சு, இன்னும் 35 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க. என்ன அப்படின்னா ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு 4 பேர் இருப்போம், அங்கே வச்சு போயிட்டுருக்கோம், எந்த வசதியுமே கிடையாது. நான் சொன்னேன், இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வர முடியும் பாருங்கள். இந்த இல்லை இன்னைக்கு லொக்கேஷனே மாற்றிருக்கலாம்ல, ஏன் கதை இந்த ஊரில் நடக்குது அதான் இருக்கணும். ஐயோ நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சால் ஒரு கயிற்று கட்டில் போட்டு உட்காரணும். அது இப்போல்லாம் அப்படி இல்லை. அது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும். ஏன்னா எங்கேயாவது ஓரமாக போகலாம் வச்சுங்களேன், அங்கே பார்க்குற ஒரு 10 பேர் அவர் நடிகர் இல்லை அப்படின்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் நிற்பா, நம்ம பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணும்னா அந்த ஊரில் கிடைக்கிற 4 பொருள் தான், அதுதான் சாப்பாடு. அந்த 30 நாள் வந்து நீ எப்படி ஒத்துக்கிட்ட, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீ ஒத்துக்கிட்டதுனா நாங்களும். இந்த படத்தில் வந்து அவர் இப்படி இருக்க மாதிரி தான் அப்படி இருப்பார், அயராவது உழைச்சிருக்காரு. நான் தான் சொன்னேன் என்னென்னா சில விஷயங்கள்லாம் ஏன் இதெல்லாம் தேவையை எடுக்கலான்னு. அவர் ஒரு பட்ஜெட் ஒன்று கோடு போட்டார் இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து, ஏன்னா இது சின்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதை வந்து என்னமோ அவர் பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரியே தான் உட்காந்து வேலை பார்த்தாரு. அதனால சில விஷயங்கள் வந்து இது போலாமேங்கும்போது அது மாட்டல. இல்லை சார் இது எனக்கு தெரியும் சார், இந்த கதைக்கு இது போதும், இந்த கதை இது சொல்லும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு கிராஃப் போட்டு படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து என் லைஃப்பில் என் வரிசையில் நல்ல படங்களில் இந்த படம் ஒன்றா இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு வியாபார ரீதியாக அது பெருசாக இருக்கணும். ஏன்னா இந்த அர்பர் பிரைவேட் லிமிடெட் வந்து இதுக்கு அடுத்து, ஏன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கே 2-3 கதைகள் சொல்லியிருக்கு, எனக்கு இல்லை இவங்கள்ட்ட 2-3 கதைகள் இந்த மாதிரி யதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு இந்த படம் ஓடணும், அடுத்த படங்கள் நல்ல படங்களாக இருக்கும், ரொம்ப நல்ல கதைகளாக இருக்கும். அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீமுக்கு, இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.